பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளுக்கு பாதிப்பை கொண்டு வரும். அதுதான் சாபம். அதைத்தான் சாபம் என்று நாம் கூறுகிறோம். யார் செய்த பாவமோ இந்த குடும்பத்தின் மேல சாபம் வந்திருக்கிறது என்று அநேக நம் தமிழ் மக்கள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, சாபம். என்னுடைய உறவினர்கள் அநேகர் இந்துக்கள் தான். என் சொந்தக்காரங்க, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, நிறைய பேர் இந்துக்கள். எங்கள் கிராமத்தில் என்னை பார்க்க சில சமயம் வருவாங்க. அவங்க இந்துக்களாக இருந்தாலும் என்னை நேசித்து அன்பு கூர்ந்து என்னை பார்க்க வருவார்கள். அவங்க சொல்லுவாங்க, உங்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம குடும்பத்தின் மேலுக்கு சாபம் மாறும்படி வேண்டிக் கொள் என்று சொல்லுவார்கள். அவங்களுடைய வாய் திறந்து சொல்கிறாங்க. அது ஒரு சாபம், பாவத்தினால் உண்டாகிற ஒரு சாபம். ஒரு சமயம் ஒரு உறவினர் என்னை பார்க்க வந்தார்கள். எங்கள் நாலுமாடி கிராமம், வெளியூரில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நான் உன்னை பார்த்துட்டு போகணும், நீ வந்தேன் என்று சொல்லி என்னை பார்க்க வந்தார்கள். என்ன விஷயம் என்று கேட்டேன். அவருக்கு ஒரு கை விளங்கவில்லை, வலது கை விளங்கலை, அதை பயன்படுத்த முடியலை. இடது கையில் தான் எல்லாமே செய்கிறாங்க, வலது கை விளங்கலை. அவர் என்னை பார்த்து சொன்னார், என் வலது கை பார்த்தியா, செயலற்று போய்விட்டார். இவ்வளோ மருத்துவெல்லாம் செய்து பார்த்துட்டேன், சுகமாக்க முடியல, செயலற்று போய்விட்டார். நான் நினைத்தேன் அதுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார்கள் போலன்னு சொல்லி அமைதியாக சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அடுத்து அவர் சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஆச்சரியம். ஏன் இப்படி ஆச்சு தெரியுமா அப்படின்னு அவங்களே கேள்வி கேட்டாங்க. நான் அவளை பார்த்தேன். அவங்களே பதில் சொன்னாங்க, கள்ள தராசு பிடித்தேன். நான் பணம் சீக்கிரமாக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வியாபாரத்தில் கள்ள தராசு பிடித்தேன். எங்கள் கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸை ஏமாற்றினேன். நான் பணம் சம்பாதிப்பதற்காக கள்ள தராசு பிடித்தேன். இதே கையில் இன்னைக்கு பாரு, என் கை விளங்காமல் போய்விட்டார். ஒரு இந்து மனிதர், அவரே சொல்லுகிறார், சொந்தக்காரர் வந்து சொல்லுகிறார் உட்கார்ந்து, சாபம், கள்ள தராசு பிடித்ததனால் உண்டான சாபம். கலப்படம் செய்வது, கள்ள தராசு பிடிப்பது, சுயநலத்திற்காக சமுதாயம் பாதிக்கும்படியாக நடப்பது சாபத்தை கொண்டு வரும். அது சாபம். சில பாவங்கள் சாபமாய் மாறிவிடும். எல்லா பாவமும் சாபத்தை கொண்டு வராது. சில பாவங்கள் சாபமாய் தொடர்ந்து வரும். வேதம் அதை சொல்லுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, முதல் மனிதனாகிய ஆதாம், அவனுக்கு முதல் 2 பிள்ளைகள், காயின், ஆபேல் என்று 2 பிள்ளைகள். ஒருவன் ஒருவனை கொலை செய்கிறான். காயின் ஆபேலை கொன்று விட்டான். இரத்த வெள்ளத்தில் அவன் மரித்து கிடக்கிறான். காயின் மேல சாபம் வந்து விட்டது. கர்த்தருடைய சாபம் வந்து பெற்றோரை விட்டு ஓடி போய்விட்டான். ஆதாம் ஏவாளை நினைத்து பாருங்கள். 2 பிள்ளைகளில் ஒன்று இரத்த வெள்ளத்தில் மரித்து கிடக்கிறது. ஒரு பிள்ளை சாபத்துக்குள்ளாகி ஓடிவிட்டது. 2 பிள்ளைகளையும் இழந்து நிற்கிறார்கள். ஆதாம் அப்பொழுது கதறி இருப்பான், ஐயோ, என் பாவத்தினால் உண்டான சாபம், என் பிள்ளைகள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விட்டது. அந்த பாவத்தினால் உண்டான சாபம் ஆதாமுடைய குடும்பத்தை தாக்கினது. அது இன்றைக்கு வரைக்கும் பல குடும்பங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. சாபத்தின் பயங்கரம். நிறைய பேர் அதை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. சாபத்தினால் வந்தது என்று அறியாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு பல குடும்பங்களை பாருங்க, வறுமை, வறுமை, வறுமை. எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் நிலை நிற்பதில்லை. வறுமை, ஒரு வறுமை கொஞ்ச நாள் இருக்கு, மறுபடி வெளியே வரணும். பரம்பரையாய் வறுமை தொடர்ந்து வறுமையானால் அது சாபத்தினால் வந்ததாய் இருக்கலாம். சில குடும்பத்தில் மரணம் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். சில குடும்பத்தில் தொடர்ச்சியாக விபத்துகள் நடந்து கொண்டே இருக்கும். சில குடும்பத்தில் தினமும் ஆஸ்பத்திரிக்கு போய்கொண்டே இருப்பார்கள். வாங்குகிற சம்பளத்தில் பெரும்பாலும் ஆஸ்பத்திரிக்கே செலவாகிவிடும். அது சாபத்தினால் உண்டான ஒரு காரியம். ஆசீர்வாதம் இல்லை, அது சாபமாக உங்களுடைய குடும்பத்தை பாதித்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பாவம் சாபமாய் தொடர்ந்து வருகிறது. உங்களுக்கு தேவை ஒரு விடுதலை. சாபத்திலிருந்து விடுதலை உங்களுக்கு அவசியம். ஆம் பிரியமானவர்களே, வேதபுஸ்தகம் சொல்லுகிறது, 3-4 தலைமுறை வரைக்கும் அந்த சாபம் தொடருமா. எங்க ஊர்ல நாலுமாடி கிராமத்துல என்னுடைய நெருங்கின உறவினர்கள், சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நெருங்கின சொக்காரங்கன்னு சொல்லுவோம் எங்க கிராமத்துல. அந்த மாதிரி நெருங்கின சொந்தத்துல உள்ளதுல சில குடும்பத்துல, 3-4 குடும்பத்துல அவனுடைய கைகள் என்ன நம்மை போல 5 விரல் இருக்காது. 2 விரல் ஒட்டி இருக்கும், இன்னும் 3 விரல் ஒட்டி இருக்கும். கால்களிலும் கைகளிலும் அப்படி இருக்கும். இப்பவும் அவங்க இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. எங்கள் கிராமத்தில் இருக்கிறாங்க. கைகள் இப்படி இருக்காது, ஒட்டி
மாட்டினுடைய கால்களை போல கையும் காலும் இருக்கும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது அதை பார்த்துட்டு எங்கள் பாட்டிக்கிட்டதும் கேட்டேன், ஏன் பாட்டி நம்முடைய குடும்பத்தில் இந்த அண்ணனுக்கெல்லாம் இப்படி இருக்குது, அவங்க கை கால்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க ஒரு நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. முந்தின தலைமுறை தாத்தாக்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஊரில் நல்ல வசதியாக நிறைய சொத்து வசதியோடு வாழ்ந்ததுனால பணத்திமிரு. அவங்க சொன்னாங்க, பணத்திமிரு ஜாதி பெருமை, அதனால் மற்றவங்கள மதிக்க மாட்டாங்க. நமக்கு நிறைய சொத்து இருக்கு, பணம் இருக்குது, அந்த திமிரில் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணுவாங்க. அப்படி நடந்த சமயம் நிறைய வேலைக்காரங்க வீட்டில் ஒரு நாள் ஒரு ஏழை மனுஷனுடைய ஒரு பசுமாடு ஒன்று இவங்க வயலுக்குள்ளே நுழைந்து பசுமாடு ஒன்று வயலில் சேதம் உண்டாக்கி விட்டார். மாட்டுக்கு என்ன தெரியும், திறந்து கிடந்தா உள்ள போய் சாப்பிடும், பச்சையா இருக்கிற இதையும் சாப்பிடும். வேலி திறந்து கிடந்து அது என்ன பண்ணும், உடனே நம்ம வயலுக்குள்ள அடுத்தவன் மாடு மேயிறதா, போய் பிடிச்சு கொண்டு வாங்கன்னாங்க. வேலைக்காரங்களாம் போய் பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க, இந்த தாத்தா மாரெலாம் நல்ல பணக்கார பணத்திமிரு. இவர் ஏழையினுடைய மாடு, நம்ம நிலத்துக்குள்ள எப்படி இந்த மாடு மேயலாம், நம்ம குறித்த ஒரு பயம் வரணும். இந்த மாட்டு தோலை உரிச்சிருங்கன்றான். எங்க பாட்டு சொன்ன போது என் இருதயம் அப்படி நடுங்கி போன. ஒரு மாட்டை உயிரோட தோல் உரிச்சிருக்கிறாங்க. அது கொன்னா அது காரியம் வேற, அடிச்சு கொன்னுட்டாங்கன்னா முடிஞ்சு போன. உயிரோடு தோலை விரித்து அனுப்பின அந்த மாடு கதறி கொண்டு போய் விழுந்து மாறித்தார். அது ஒரு ஏழை மனுஷன், இவங்களை எதிர்க்க அவனால முடியாது. அவனால கண்ணீர் தான் வடிக்க முடியும். எவ்வளவு பெரிய பாவம் அது. கதற கதற ஒரு மாட்டை உயிரோட தோலை உரித்து சித்திரவதை பண்ணுவது. என்ன நடந்தது தெரியுமா? தேவன் அதை கண்டார். நிறைய பேருக்கு அந்த உணர்வே இல்லை. நம்மை கவனிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்ற உணர்வே இல்லாம நிறைய பேர் அநியாயம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருத்தரும் தப்ப முடியாது. No man can escape the judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஒரு மனிதனும் தப்ப முடியாது. யாராயிருந்தாலும் சரி, அரசியல்வாதியும் தப்ப முடியாது, அதிகாரிகளும் தப்ப முடியாது, ஊரை ஏமாற்றுகிற ஊழியர்களும் தப்ப முடியாது. தேவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பெயரை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிற ஊழியர்களும் தப்ப முடியாது. எல்லாருக்கும் தேவன் பொதுவானவர். பாருங்க, தேவன் அதை கண்டார். அதன் பிறகு அந்த குடும்பத்தில் குழந்தைகள் பிறக்கும் போது மாட்டு கால்களை போல கைகளும் கால்களும். இன்னைக்கு அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. எங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். எங்க பாட்டி சொன்னாங்க, நீங்க எல்லாம் பிறக்கும் போது எங்க வீட்டில் 4 பேர், நாங்க ஒரு அண்ணன் 2 தம்பி. நீங்க பிறந்த உடனே ஓடி வந்து உங்களுடைய கை கால்களை தான் நான் பார்ப்பேன். ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை. ஏன் தெரியுமா? அந்த நாள்ல உங்க தாத்தா மட்டும் அங்கே இல்லை. அவங்க இல்லை அந்த இடத்துல. அவங்க இல்லாததுனால நீங்க மாத்திரம் தப்புனீங்கன்னு சொன்னார்கள். யார் யார் அதில் சம்பந்தப்பட்டால் அத்தனை குடும்பத்திலும் அந்த மாதிரி நடந்தது. ஒரு மாட்டுக்காக தேவன் நியாயம் தீர்ப்பாரையானால், பணத்துக்காக ஆட்களை கொலை செய்வது, ஜாதிக்காக ஜனங்களுடைய ரத்தத்தை சிந்துவது, அநியாயமாய் அடுத்தவுடைய சொத்துக்களை அபகரிப்பது, ஏழைகளை ஒடுக்குவது, ஏழைகளை காலங்களை நசுக்குவது, தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஏழைகளை விதவைகளை கண்ணீர் வடிக்க வைப்பது, ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நியாய தீர்ப்பு ஒன்று வரும். அது சாபமாக இந்த குடும்பத்தின் மீது வரும். யாராயிருந்தாலும் சரி, அநியாயமான ஒரு காரியம் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நான் பாவிகளை நியாயந்திருக்காமல் விடுகிற தேவன் அல்ல, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பக்கம் அவர் அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர், அற்புதம் செய்கிறவர். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அவர் நியாயம் தீர்க்கிற ஒரு தேவன், பட்சிக்கிற ஒரு அக்னி. மனிதன் துன்மார்க்கமாய் நடந்து மற்றவர்களை காலின்களை நசைக்கு, மற்றவர்களை வேதனைப்படுத்தி அநியாயமாய் ஜனங்களுடைய ரத்தத்தை சிந்தும் பொழுது அதை பார்த்து கொண்டு அமைதியாயிருக்கிற தேவன் அல்ல. 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன், அது சாபமாய் தொடரும் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும்.
நீ குடிகாரனாய் துன்மார்க்கனாய் நடந்து மற்றவர்களை வேதனைப்படுத்துவது உன் பிள்ளைகளை பாதிக்கும். வேத புஸ்தகத்தில் ஒரு ஸ்திரீ மத்தேயு 15:22 முதல் வாசிக்கும் போது, என் மகள் அசுத்தாவினால் கொடிய வேதனைப்படுகிறாள், இயேசுவே என் மகளுக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடுகிறாள். இயேசு பதில் கொடுக்கவில்லை. இயேசு அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். ஆனால் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை. ஆண்டவர் அமைதியாயிருந்தார். சீஷர்கள் சொல்றாங்க, பாவம் அந்த பெண் கண்ணீரோடு வருகிறாள். இயேசு சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. ஆண்டவர் அவளை அற்பமாய் நினைக்கவில்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவளுடைய பாவத்தினால் அவளுடைய மகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். நீ மனம் திரும்பி என் பிள்ளையாய் மாறினால் நான் உன் மகளுக்கு சுகம் கொடுப்பேன் என்பதை மறைமுகமாக ஆண்டவர் சொன்னார். அந்த பெண் அதை உணர்ந்து தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி, ஆண்டவரே மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று தன்னை தாழ்த்தினவுடன் ஆண்டவர் மனம் இறங்கினார். அந்த தாயினுடைய பாவத்தை மன்னித்து மகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். உங்களுடைய பாவம் உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கும். ஒரு சமயம் ஒரு தூத்துக்குடி பட்டணத்திற்கு ஊழியத்திற்காய் சென்றிருந்தோம். ஒரு வாலிப மகள் அசுத்த ஆவியினால் வாதிக்கப்பட்ட ஒரு மகளை கொண்டு வந்தார்கள். அந்த அசுத்தாவி அகோரமாய் அவளுக்குள்ளே கிரியை செய்த வஸ்திரங்களை உரிந்து எறிந்துவிட்டு தெருவிலே ஓடுவாள். எவ்வளவு பெரிய அவமானம் அந்த குடும்பத்திற்கு. ஒரு வாலிப பெண் குடும்பமே தலை குனிந்து நின்றது. 4-5 பேர் அவளை சேர்த்து பிடித்து கொண்டு வந்தார்கள். அவருடைய சகோதரர்கள் வந்திருந்தாங்க, சகோதரிகள் வந்திருந்தாங்க. நாங்கள் 4-5 ஊழியர்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம் அந்த மகளுக்காக. ஆண்டவரே ஒரு விடுதலை கொடும் இந்த மகளுக்கு என்று சொல்லி 1 மணி நேரம் ஜெபித்து விட்டோம். அந்த பிசாசு அசைவதாக இல்லை. ஏன் இந்த பிசாசு போக மறுக்கிறது? இயேசுவின் நாமத்தை சொன்னால் பிசாசு நடுங்குமே, ஏன் இந்த அசுத்தாவி போக மறுக்கிறது என்று ஆண்டவரை பார்த்தோம். ஆண்டவரே 1 மணி நேரமா போராடி ஜெபிக்கிறோம், ஏன் இந்த ஆவி போகவில்லை? அப்ப ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார், வேர் இஸ் ஹர் ஃபாதர்? அவளுடைய தகப்பன் எங்கே என்று ஆண்டவர் கேட்டார். அப்பதான் விசாரிச்சு, அம்மா வந்திருக்கிறாங்க, அண்ணன் வந்திருக்கிறாங்க, அக்கா வந்திருக்கிறாங்க, இவளுடைய தகப்பனார் எங்கே? அவரு வரமாட்டார், எங்கேயாவது குடிச்சிட்டு அங்கங்க இருப்பாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் வரணும். அந்த தகப்பனாரை தேடி கண்டுபிடிச்சு ஒரு மகன் கூட்டி கொண்டு வந்தான். அந்த மகள் படுகிற வேதனையை பார்த்தா அவரை தனியா கூட்டிட்டு பேசணும். ஐயா, உங்க பாவத்தினால உங்கள் மகள் படுகிற வேதனையை பாருங்க. உங்களால தான் உங்களுடைய மகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். நீங்க குடிச்சு வெறிச்சு துன்மார்க்கமாய் நடந்து ஆண்டவரை வேதனைப்படுத்துறதுனால அந்த சாபம் உடைய மகள் மேல வந்திருக்கிறது. அந்த தகப்பனார் வாழ்க்கையில முதல் கண்ணீர் விட்டு அழுதா, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என்னை மன்னிச்சு என் மகளுக்கு விடுதலை தாரோன்னு ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் உடனே மனம் இறங்கினார். அந்த அசுத்தாவி சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிட்டார். தகப்பனார் மனம் திரும்பின உடன் மகளுக்கு விடுதலை. ஏன் என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுகிறது? ஏன் என் குழந்தை இப்படி கஷ்டப்படுகிறது? உங்களுடைய பாவமாக இருக்கலாம். உங்களுடைய முன்னோருடைய பாவம் சாபமாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். 3-4 தலைமுறையாக அந்த சாபம் தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாவம் பரம்பரை சாபம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். அதை உணர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அது அறிக்கையிட ஆண்டவரிடத்துல. எனக்கு அன்பானவர்களே, வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனை நாம் அவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். அதற்கு பதிலாக உருவங்களாக விக்கிரகங்களாக செய்து வைக்கும் போது அது சாபத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறார். தவறான நம்பிக்கை வேண்டாம். நீங்கள் எந்த தெய்வத்தை நம்புகிறீர்களோ அவர் பரிசுத்தம் உள்ளவரா? உங்களுக்காக அவர் என்ன செய்தார்? உங்களுக்காக அவர் என்ன செய்து முடித்தார் என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு சாபம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். மரணம், வறுமை, வியாதிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வது? உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்லுகிறேன். இயேசு உங்களுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கலாத்தியர் 3:13 வேதம் சொல்லுகிறது, இயேசு நம்மை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக சிலுவை என்கிற மரத்திலே தொங்கி நமக்காக சாபமானார் என்று வசனம் சொல்லுகிறது.
சிலுவை மரத்திலே நமக்காக சாபமானார். இயேசு சிலுவையில் அறையப்படும் போது அவருடைய தலையில் ஒரு முள்முடி வைத்தார்கள். வேறு யாருடைய தலையில முள்முடி வைத்ததாக சரித்திரம் இல்லை. அந்த முள் எதை குறிக்கிறது? சாபத்தை குறிக்கும். முதலாவது ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கும் போது முள் மரங்களை, செடிகளை உண்டாக்கவே இல்லை. கனி விருட்சங்கள், மூலிகைகள், நமக்கு பிரயோஜனமானதைத்தான் ஆண்டவர் உண்டாக்கினார். வேறு புஸ்தகத்தில் ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களில் அது அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. முள்களை ஆண்டவர் உண்டாக்கவே இல்லை. பின் எப்படி இந்த உலகத்திலே முள் வந்தது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். மனிதன் பாவம் செய்த போது அவன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. அந்த சாபத்தினால் வந்தது. இனிமேல் இந்த பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதன் பிறகுதான் முற்கள் உண்டானது. முற்கள் சாபத்தை குறிக்கும். மனிதனுடைய வாழ்க்கையில சாபம் வரும் பொழுது சிலர் சொல்லுவாங்க, முள்ளுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி வேதனைப்படுகிற ஐயா, இந்த பக்கமும் திரும்ப முடியல, அந்த பக்கமும் திரும்ப முடியல, வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, வேலையிலே நிம்மதி இல்லை, மனைவியால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, இந்த பக்கம் கணவரால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, ஒரு சமாதானமே இல்லை, ஒரு பக்கம் வியாதி, இன்னொரு பக்கம் கடன் பிரச்சனை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. முற்களுக்கு நடுவிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் சாபம். ஆண்டவர் பார்க்கிறார், ஐயோ நான் உண்டாக்கின ஜனங்கள் சாபத்துக்குள்ளாகி கஷ்டப்படுகிறார்களே, இந்த சாபத்தை நான் மாற்றணும், இந்த சாபத்தை நான் முறிக்கணும், என் ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கணும், அதற்காக அந்த சாபம் என் மீது வரட்டும் என்று சொல்லி சிலுவையிலே நம்முடைய சாபங்களை தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இயேசு சிலுவையிலே சாபமானார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சாபத்தினுடைய வல்லமையை முறிக்கும், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும். உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். பிரியமானவர்களே, அது என்ன சாபமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்ற முடியும். சாபத்தை ஆண்டவர் மாற்றுவார். அதற்கு வேற ஒன்றும் தேவையில்லை. அவரை சொந்தமாக்கி கொள்ளுங்க. இயேசுவே, நீர் எனக்கு என் கூட இருக்கணும், என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவ்வளவுதான். இயேசுடைய உள்ளத்துல வந்துட்டா அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார்.